திரைவெளிச்சம் நேயர்களுக்கு குணாஜியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். திருஞான சம்பந்தம் அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய, விஜய் சங்கர் அவர்கள் இசையமைக்க, நடிகர் ரஞ்சித் எழுதி இயக்கி நடித்திருக்கும் கவுண்டம்பாளையம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்ப்போம். படத்தினுடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நாடக காதல். நாடக காதலை பேஸ் பண்ணி ஒரு 2 மணி நேர படத்தை எடுத்திருக்கிறார் நடிகர் ரஞ்சித். இந்த படம் என்ன சொல்லுகிறது, எதை சொல்ல வந்தது என்பதை பார்ப்போம். அதாவது நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் அவர்கள் இமான நச்சியிடம் சமையல் கலை வேலைக்கு சேர்கிறார். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்க காலேஜில் டிவிஎஸ் எக்ஸலில் டீ கேனில் டீ விற்கிற ஒரு கதாபாத்திரமாக படம் முழுசாக வர்றாரு நடிகர் ரஞ்சித். அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய கதாநாயகியை எதிர்பாராத விதமாக சந்திக்கிறாரு. அந்த கதாநாயகனுடைய பெயர் மாங்கனி. மாங்கனி என்றால் மாம்பழம் என்று பொருள்படும். நடிகர் ரஞ்சித் இந்த கதாபாத்திரத்திற்கு மாங்கனி என்று எதற்கு பேர் வச்சாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கதாநாயகனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடீஸ்வர வீட்டு பெண்ணு. ஏக்கர் கணக்கில் நிலபலம் சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்ணு அங்கே படிக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக கதாநாயகியை நடிகர் ரஞ்சித் அவர்கள் சந்திக்கிறாரு, பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஒரு கட்டத்தில் அது காதலாக மாறுது. இந்த காதலில் ரஞ்சித் அந்த கதாநாயகியை கரம் பிடித்தாரா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒருவருக்கொருவர் ரொம்ப அந்யோன்யமாக நேசிக்கும் பொழுது ரொம்ப அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு அனாதையான கதாபாத்திரமாக ரஞ்சித்துக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழலில் கதாநாயகனுடைய அன்பு கிடைக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக, அதாவது மனது ரீதியாக ரொம்ப அன்பை காட்டி அவங்க பழகிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் கல்லூரியில் ஒரு சின்ன தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க கதாநாயகி. கூட படிக்கிற பசங்க யாருமே போய் காப்பாற்றாத சூழலில் கதாநாயகனுடைய தோழி உன்னை காப்பாற்றுறதுக்கு சரியான ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் குழந்தை அப்படின்னு சொல்லி குழந்தையை கூப்பிட்டு வந்து குழந்தையும் தன்னுடைய உயிரை துச்சமாக நினச்சி கதாநாயகியை காப்பாற்றிட்டு வர கதாநாயகிக்கு ரஞ்சித் மேலே இன்னும் அன்பு இறுக்கமாகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போய் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அங்கே ஒரு விஷயத்தை நடிகர் ரஞ்சித்திட்ட ஷேர் பண்ணுறாங்க. என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, குழந்தை நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு கேட்க, சாமி உனக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்து சொல்ல, கதாநாயகி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னன்னா, குழந்தை நான் பெங்களூரில் படிக்கும்போது வீரா அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணேன், அவனோட என்னை சேர்த்து வை, அவன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஷாக் ஷாக் ஷாக். இங்கே தான் திருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கதாநாயகி காதலிச்ச வீராவை கரம் பிடிச்சாரா அல்லது ரஞ்சித் கதாநாயகியை கைப்பிடிச்சாரா அப்படின்றதான் படத்தினுடைய மொத்த கதையும். முதல் பாதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகாக ஸ்லோவாக போகுது. குறிப்பாக முகம் சுளிக்கிற அளவிற்கு இரட்டை அர்த்த வசனங்களை இமான நச்சியும் ரஞ்சித்தும், அதில் இன்னொரு பெண்மணியை கதாபாத்திரம் வர்றாங்க, ஒரு டீமே இருக்குது. அவங்க பேசுகிற அந்த டபுள் மீனிங் டயலாக்கை கேட்கும்போது உண்மையிலேயே குழந்தைகளோட பிள்ளைகளோட நிச்சயமாக படம் பார்க்க முடியாது. காதல்ன்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான். சாதி, மதம், மொழி, இனம், கலாச்சாரம், ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், குட்டை, ஒசரம், கருப்பு, சிவப்பு அப்படின்னு நிறம் பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் இல்லை. இந்த படத்தோட ப்ளஸ்ஸு அப்படின்னு என்னன்னு சொன்னு பார்த்தா, நல்ல கதை. ஆனால் திரைக்கதையில் கொஞ்சம் சொதப்பல் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை ரஞ்சித்து இதை அவர் தெரிஞ்சு செஞ்சாரா இல்லை யாரும் நண்பர்களோட உதவியில் இப்படி செஞ்சாரான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலை. அது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல அழகான காதல் கதை ரொம்ப கவித்துவமாக போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உள்ளே கொண்டு வந்து சாதிய குறியீடுகளையும் சாதிய பெயர்களையும் சாதிய அடையாளங்களையும் பிறர் மனதை காயப்படுத்துகின்ற வசனங்களையும் வச்சதுனால இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இதெல்லாம் தவிர்த்திருந்தால் இன்றைய ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் நீங்காத இடம் பெற்றிருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு காதல் காவியம். இசை, அற்புதமான இசை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஒரு பாடல், ஆகாமணி ஆகாமணி, இந்த பாடலை கேட்கும்போது உண்மையிலேயே நான் தியேட்டரில் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை ரசித்தேன். அந்த பாடல் நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கொங்கு மண்டலம், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தை ரொம்ப அழகாக பளிச்சுன்னு பச்சை பசேர்னு ரொம்ப இயற்கையை ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் ஒளிப்பதிவாளர். படத்தில் நடித்த நடிகர்கள் ரஞ்சித் தனக்கான கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சிருந்தார். அதே மாதிரி கதாநாயகி மாங்கனியும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தார். இமான நச்சி
கொஞ்சம் ரெட்டை அர்த்த வசனங்கள் பேசுறதுனால கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. மற்றபடி காமெடின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மற்ற கதாபாத்திரங்கள்லாம் புதுமுகலாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 2.5 மணி நேரத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையை சொல்ல வந்த இயக்குனர் ஏதோ ஒரு இடத்துல தடுமாறதுனால இந்த படம் சற்று தொய்வாக 2ஆம் பாதி பயணப்பட்டு இருக்கு. இந்த படம் எல்லோருடைய இதயத்திலும் நிச்சயமாக இடம் பிடித்திருக்கும். ஒட்டுமொத்தத்தில் கவுண்டம்பாளையம் கவுண்டர்பாளையம்